தோழமைகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்னென்ன பொருள் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா 150 கிராம் நான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். 2 பெரிய சைஸ் தக்காளி, வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு 8 போல் எடுத்திருக்கேன். அடுத்து இது ஒரு 150 கிராம் கத்திரிக்காய் இருக்கும். இந்த காய் அளவெல்லாம் உங்களோட விருப்பம் தாங்க. நான் எடுத்திருக்கிறது ஒரு 5 கத்திரிக்காயும் ஒரு பெரிய முருங்கைக்காய் அதை 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வீட்டில் வச்ச சாம்பார் பொடி வச்சு சாம்பார் செஞ்சுருப்பேன், இன்னொரு வீடியோ. இன்றைக்கி சக்தி மசாலா வச்சு சக்தி சாம்பார் பொடி வச்சு உங்களுக்கு சாம்பார் ரெசிபி பண்ண போகிறேன். முதல்ல இந்த பருப்பை அலசிட்டு நம்ம கரெக்டாக 3 விசில் விட்டு எடுத்துடலாம். நம்ம 2 தக்காளி எடுத்துருந்தோம் இல்லையா, அதில் ஒரு தக்காளியை பருப்பு வேகையிலே போட்டுருங்க. இது ஒன்றும் பெரிய இந்த ப்ராசஸ் கிடையாதுங்க. அது ஏன் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, பருப்பு விசில் வரும்போது ரொம்ப தண்ணி கொட்டாது. அதுக்காக தான் நான் ஒரு தக்காளியை இதோடய சேர்த்து போட்டுட்டேன். இந்த பருப்புக்கு நம்ம எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதே டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ ஸ்டீம் போட்டு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக வெந்துடும். வெஜிடபிள் கட் பண்ணியாச்சு. வெங்காயம் பாருங்கள், நான் பொடிசாக கட் பண்ணலை. அந்த ஒரு வெங்காயத்தை 2 தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி ஒரே ஒரு சொலை எடுத்துக்கோங்க. நம்ம அந்த புளிப்புக்கு ஏத்தாப்பில் மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். பருப்பு சூப்பராக வெந்துருச்சுங்க. இப்போது நம்ம காயெல்லாம் தாளிச்சிடலாம். பருப்பை இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி பக்கத்தில் வச்சுக்குவோம். குக்கர் சூடாயிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துருவோம். வெங்காயம் வதங்கினதும் தக்காளி ஓரளவுக்கு வெந்த பிறகு காயை சேர்த்துடலாம். காய் மட்டும் நம்மளோட ஆப்ஷனுங்க. சாம்பார் காய் எதுனாலும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நான் இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் தான் போட்டு சாம்பார் பண்ணுறேன். காய் போட்டும் லைட்டாக கிளறி விட்டதும் 1.5 ஸ்பூன் சாம்பார் தூள் இதில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி ஸ்பூனில் கோபுரமாக தான் நான் சேர்க்குறேன். இது 1, இது 1/2 ஸ்பூன். நல்லா கிளறினதும் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி 2-2.5 டம்ளர் அளவு கூட சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான அளவு உப்பு. நான் எடுத்து வச்சல ஒரு சொலை புளி, இதை லைட்டாக கரைச்சி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சக்கையாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பார்த்தீங்களா, மேலோட்டமாக மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். காரம், புளிப்பு எல்லா சுவையும் சரியானதாக இருக்குது. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு விசில் விட்டுடலாம். மூடி போடுறதுக்கு முன்னாடி ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை உள்ளே போட்டுட்டு மூடி போட்டுருங்க. ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணி ஸ்டீம் அப்படியே வச்சுருங்க. ஸ்டீம் போய் காயெல்லாம் சூப்பராக வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா பருப்பு, அதை இதில் போட்டு கொதி விட வேண்டியது தான். சாம்பார் சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க வந்ததும் நீங்கள் உங்களோட உப்பு டேஸ்ட்டாக செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இது தலையில் அப்படியே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வச்ச பிறகு இறக்கிடலாம். சூப்பரான கமகமன்னு சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய் போட்டு இந்த சாம்பாரையும் சேர்த்து நம்ம சாப்பிட்டு பார்த்தோன்னா அப்படி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு அழகான சமையல் வீடியோவில் உங்களை சந்திக்கணும்னு விருப்பப்படுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.